திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருப்புக்கோட்டை முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சாத்தூர் எம்எல்ஏ கடற்கரை ராஜ், நகர்மன்ற தலைவர் குருசாமி, ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்காகவும் நம்முடைய தலைவர் அந்த தலைவர்களுக்காகவும் நம்முடைய ஊரை சார்ந்த தாய்மார்கள் பெரியவர்கள் ஒரே சின்னத்தில் வாக்களிப்பதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடர்ந்து பணி செய்வதற்காக 10வது முறையாக எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. நாம் எதிர்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலை இந்த வரை வந்து இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு நிறைய இருக்கு. காரணம், எனக்கு தெரியாத அதிகாரிகள் கிடையாது. ஆகவே உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை நான் உங்கள் சார்பாக கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்கள் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும். இந்த 100 நாள் வேலை இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு 10 நாளில் 100 நாள் வேலை ஆரம்பிக்க போகிறோம். மத்திய அரசாங்கத்திலிருந்து 100 நாள் வேலைக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இன்னும் அதுக்குரிய அனுமதி வரல. வந்த உடனே இந்த 100 நாள் வேலைங்கிற இந்த 120 நாள் நான் அந்த வேலை ஆரம்பிக்கும் போது கலெக்டர்கிட்ட சொல்லி இந்த பகுதிக்கு கொஞ்சம் அதிகப்படியான பணம் வாங்கித்தரேன். அப்படி வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கூடுதல் நாள் வேலை செய்ய முடியும். அந்த 100 நாள் வேலை ஆரம்பிக்கும் போது நான் முதல் நாளோ மறுநாளோ இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். இடத்துக்கு நானே வந்துடுறேன். வந்தால் தான் உங்களுக்கு இருக்க சிறப்புகளை புரியும். உதாரணத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி உங்களை மண்ணு வைப்பாங்க. நீங்கள் வண்டி எடுத்துலாம் போகிறது தான் இருக்கும். அதுவும் இந்த கண்ணு விழி விழுகலன்னு சொல்லி வேலைக்கு வந்தாலும் திருப்பி வர அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு இருக்கிற சிரமங்களைலாம் நான் போக்குவேன் என்று சொல்லி நீங்கள் வாக்களிப்பதற்காக மீண்டும் மீண்டும் என் சார்பாகவும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அதன் தலைவர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.